Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸ்டான்ஸா நம்பர் 4. இப்போ நம்ம வந்து 4th ஸ்டான்ஸா வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து 3rd ஸ்டான்ஸால் என்ன பார்த்தோம், நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஹெவனா ரொம்ப ஹாப்பியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது, லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெல் அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே வந்து போயிடுறோம் அப்படின்றத சொன்னார் இல்லையா. எதனால் அப்படி போயிடுறோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொன்னார். ட்ராஜிக்கல் சுச்சுவேஷன் நடக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் டிசீஸால் அட்டாக் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து சொன்னார் இல்லையா. ஸோ இப்போ 4th இது இந்த சாரோஸ் எல்லாத்துலேருந்தும் எப்படி ஒரு ரிலீஃப் அவருக்கு கிடைக்கும்னு சொன்னார். அந்த வைன் குடித்தா ரிலீஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த சாரோ ஃபுல்லாக அவர் வந்துட்டு மறந்துட்டு அதுலேருந்து வெளில வரணும்னா வைன் குடிக்கணும்னு சொன்னார். 4th ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, forgetting the world through drinking wine. அதாவது ஃபைனலாக அவர் கிவ்ஸ் அப் பண்ணுறார். எதை கிவ் அப் பண்ணுறாரு அப்படின்னா, வைன் குடித்தா சாரோலேருந்து நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்னு அவர் ஒரு கான்ஸ்டண்ட்டாக மைண்டில் வச்சுருக்காரு இல்லையா. அதை வந்துட்டு அதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஓகே, அண்ட் தென் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவரும் இந்த நைன்டின்கேல் பேர்ட் இருக்கு இல்லையா, அந்த பேர்ட் மாதிரி இமேஜினேஷனில் பறக்கணும்னு நினைக்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன நினச்சாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன நினச்சாரு, நானும் அந்த பேர்ட் மாதிரியே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அண்ட் தென் ரொம்ப சாரோஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். தென் அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னார், ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொன்னார். ஃபைனலாக அவர் எங்கே வந்துட்டார், அந்த வைன் குடித்தா சோகங்கள் எல்லாம் மறந்து போகும் அப்படின்னு சொன்ன இந்த ஐடியாவை சுத்தமாக விட்டுட்டு நானும் அந்த பேர்ட் மாதிரி இமேஜினேஷன் விங்ஸ் வச்சுட்டு பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இமேஜினேஷன் விங்ஸ் அப்படிங்கிறது பேர்டுக்கு கிடையாது, நம்ம ஜான் கீட்ஸ்க்கு. ஓகே, see, but he adds that he will leave the world by flying on the wings of poetic imagination up to nightingale. ஓகே, இமேஜினேஷன் மூலமாக விங்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, பறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தென் he imagines that he is sitting beside the nightingale in the tree. ஓகே, ஸோ அப்படி வந்து அவர் பறக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாரு இல்லையா. அப்படி நினச்சவர் இப்போ அவர் எங்கே உட்காந்துருக்காரு, நைன்டின்கேல் பேர்டு கூட ட்ரீல உட்காந்துருக்காரு. ஓகே, இந்த சமயத்தில் மூன் அண்ட் ஸ்டார் எல்லாம் ஷைன் ஆகுது ஸ்கையில். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. மூணு ஸ்டார் ரெண்டுமே ஸ்கையில் ஷைன் ஆகுது. எப்போ, நைன்டின்கேலும் ஜான் கீட்ஸும் ட்ரீல உட்காந்துருக்காங்க. நைன்டின்கேல் இஸ் அ பேர்ட், அது காமனாக உட்காந்துருக்கும் இல்லையா. இப்போ வந்து கீட்ஸு இமேஜினேஷனில் பேர்டு கூட உட்காந்துருக்காராமா. ஓகே, அந்த நேரத்தில் மூணும் ஸ்கையும் வந்து ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மூன் ஸ்டார் ரெண்டுமே ஷைன் ஆகுது. பட் த பிளேஸ், ஆனால் இந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, வேர் ஹீ சிட்டிங் வித் த நைன்டின்கேல் இஸ் டார்க். அவர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அப்புறம் அந்த பிரான்ச்சஸ் அந்த ட்ரீல அந்த பேர்ட் கூட உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அங்கே மட்டும் எப்படி இருக்காமா, டார்க்காக இருக்கான். எட் when the gentle wind blows, எப்போ வந்து இந்த விண்டு ப்ளோ ஆகுதா, ஜென்டிலாக மைல்டாக விண்டு வரும் இல்லையா, அந்த மைல்டாக அந்த விண்டு வரும் பொழுது leaves of the tree flutter அப்படின்னா படன்னு அடிக்கும் இல்லையா, that is, and some beams of the moon enter and light up the spot. என்ன சொல்கிறாரு, மூன் அண்ட் தென் ஸ்டார் ரெண்டுமே ஸ்கையில் ஷைன் ஆச்சு. ஆனால் நானும் இந்த போர்டு உட்காந்துட்டு இருக்க இந்த பிளேஸ், இந்த ஸ்பாட் மட்டும் எப்படி இருந்துச்சு, டார்க்காக இருந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே ஜென்டிலாக ஒரு விண்டு வந்துச்சாமா. அந்த விண்டு வந்து அந்த லீவ்ஸ் மேலெல்லாம் பட்ட உடனே ஃப்ளட்டர் படப்படன்னு அடிச்சிச்சாமா. அந்த லீவ்ஸ் வந்து படப்படன்னு அடிச்சிச்சு இல்லையா, ஃப்ளட்டர் ஆச்சு இல்லையா. அந்த சமயத்தில் மூன் என்ன பண்ணுச்சாமா, அப்படியே லைட் வந்துச்சான். இமீடியட்டாக டார்க்காக இருந்த அந்த ஸ்பாட்டு பிரைட்டாக ஆயிடுச்சாமா. அந்த டார்க்னஸ்ஸாக இருந்த பிளேஸ்க்கு மூன் வந்து லைட் கொடுத்துச்சு. ஸோ அந்த பிளேஸே வந்து ரொம்பவுமே பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இல்லையா. தட்ஸ் ஆல் ஸ்டான்ஸா நம்பர் 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டான்ஸா நம்பர் 5. இந்த ஸ்டான்ஸாவில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அவர் வந்து முன்னாடி ஸ்டான்ஸாலே நமக்கு சொல்லிட்டாரு. ஸ்டான்ஸா நம்பர் 4ல என்ன சொன்னார், நான் வந்துட்டு இப்போ வந்து எங்கே உட்காந்துருக்கேன், 19 கேர்ள் கூட அந்த ட்ரீல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் அப்படியே இப்போ அவருக்கு அங்கே உட்காந்துருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, flowers which hang on the boughs of the tree or which are under the tree. Actually என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, he does not see the flowers. அவர் அந்த பிரான்ச்சஸில் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு கீழே அந்த பிரான்ச்சஸ் அப்படின்னா ட்ரீல பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து மேலே இருக்கும், அதுக்கு கீழே டவுனில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கீழே இருக்கும். இந்த 19 கேர்ள் பேர்டெல்லாம் நல்லா பெரிய பெரிய ட்ரீல உட்காந்துருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு அதாவது இந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச்சஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்க்கும் டவுனுக்கும் ஓகேவா, கீழே ஏர்த்துக்கும் வந்து எப்படி இருக்காமா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும் பொழுது ட்ரீலேருந்து உட்காந்து பார்க்கும் பொழுது கீழே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியலையாமா. ஓகே, ஆனால் ஃப்ளார்ஸ் எல்லாம் தெரியல, பட் அதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்கிறார். ஓகே, இங்கேருந்து பார்க்கும் பொழுது எந்த பிளான்ட்டுமே தெரியல, அந்த பிளான்ட்டில் வந்துட்டு இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியல, ஆனால் அதோட ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு வந்துட்டு ரீச் ஆகுது. அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃப்ளார்லேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் மாதிரியே இல்லை. அதனோட ஸ்மெல், அதனோட வாசனை எல்லாம் வந்துட்டு ஒரு பூலேருந்து வர வாசனை மாதிரியே தெரியல, டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அட்மாஸ்பியர் முழுக்க, அந்த ட்ரீ முழுக்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த பிளான்ஸில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ளார்ஸோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு வந்து ரீச் ஆகுது. ஒரு பூவோட வாசனையே நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா. ஒரு ஜாஸ்மின் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதனோட ஸ்மெல் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஒரு ஃப்ளாஸோட வாசனையே அப்படி இருக்கும் பொழுது இங்கே நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, அதனோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து ரீச் ஆகுது, ஆனால் என்னால் பார்க்க முடியல. He can tell that there are white hawthorns. அதாவது சொல்கிறாரு, என்னால் சொல்ல முடியும் அங்கே நிறைய ஃப்ளாஸோட ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ் என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது இல்லையா, அது என்னென்ன ஃப்ளாஸ்ன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹேத்ரான்ஸ் இருக்காமா, அண்ட் தென் pastel eglantines, and then violet covered up in the leaves and the musk roses, இதெல்லாம் இருக்குது. நிறைய violet flowers வந்து இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஓகே, அண்ட் தென் he also hears the murmuring sound of bees. அது மட்டும் இல்லை, ஃப்ளார்ஸ் இருக்குனாவே அங்கே என்ன இருக்கும், பீஸ் இருக்கும் இல்லையா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவர் சொல்கிறாரு இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது, அங்கே என்னென்ன ஃப்ளார்ஸ்லாம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ மர்மரிங் சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. யாரோட மர்மரிங் கேட்குது, பீஸோட மர்மரிங் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டான்ஸா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா நம்பர் 6. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த பிரான்ச்சஸில், இந்த ட்ரீல இருக்க இந்த பிரான்ச்சஸில் இந்த பேர்ட் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு he says that he is in a state of great peace and pleasures. எனக்கு எப்படி இருக்குது, நிறைய அதாவது ஒரு கிரேட் பீஸ் அண்ட் ப்ளஷராக இருக்காமா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், என்னோட ஹார்ட் ரொம்ப சேடாக இருக்குது, ஃபில்டு வித் சாரோன்னு சொன்னார் இல்லையா, ஆனால் இப்போ எப்படி இருக்காமா, கிரேட் பீஸ் ப்ளஷரோடு இருக்குது. He further says, இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, that at many occasions he has wished to die peacefully. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போவே நான் இறந்து போனால் கூட சந்தோஷமாக இறந்து போவேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடாதது கிடைச்சிருச்சு அப்படின்னா, அப்பா இது போதுண்டா, நான் இப்போவே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ என் மனசு எப்படி இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஷராக இருக்குது, இந்த நிமிஷமே நான் எப்போ வேணாலும் இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். he has wished to die peacefully அப்படின்னு சொல்கிறாரு. he has even prized death in poetic lines. இவர் ஜான் கீட்ஸ் இவர் வந்து டெத்தை வந்து நிறைய poetic linesல வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. so that it may take his life in மூமெண்ட்ஸ் ஆஃப் பீஸ். அதாவது டெத்தை பார்த்து நான் பயப்படுறவங்களாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. டெத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட poetic linesல ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,
டெபிக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், டெத்தை நான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் டெத்தை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இந்த நிமிஷமே டெத்து வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவேன், பீஸ்ஃபுல்லாக ப்ளஷராக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். He adds that he wishes to die in the present state of great peace and pleasure. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போவே நான் இறந்து போயிடணும். ஏன் அப்படின்னா இப்போ என்னோட மனசு முழுக்க என்ன தான் இருக்குது, பீஸ் அண்ட் ப்ளஷர் மட்டும்தான் இருக்குது. இந்த பீஸ் அண்ட் ப்ளஷரோடையே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, அதான் முன்ன சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னா இதுவே போதுண்டா என் வாழ்க்கைக்கு, இது இந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு, அப்படி ஒரு பீஸ்ஃபுல் இப்போ அவர் அனுபவிக்கிறதாகவும், இந்த நிமிஷமே அவர் இறந்தாலும் அவருக்கு சந்தோஷம், அதாவது இந்த நிமிஷமே நான் இறந்துடணும், இந்த சந்தோஷத்துலேயே இந்த அமைதியிலேயே இந்த பீஸ்ஃபுல்லே நான் இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டான்ஸா நம்பர் 7. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்டான்ஸா 7ல் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 19 கேர்ள் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா இமார்டல் பேர்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது வந்து இமார்டலான ஒரு பேர்டு. இந்த பேர்டு வந்து என்ன சொல்கிறேன்னா as a singer of melodious சாங்ஸ் வந்துட்டு பாடுற ஒரு இமார்டல் பேர்டு தான் வந்துட்டு இந்த 19 கேர்ள் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது 19 கேர்ள் பேர்டு மாதிரி வேறு யாராலுமே பாட முடியாது. அப்படியே பாடினாலும் 19 கேர்ள் பாடுற அந்த சாங்கோட ஸ்வீட்னஸ் மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்தளவுக்கு அந்த ஸ்வீட்னஸை வந்துட்டு அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு அவருடைய சேட்னஸ் எல்லாம் வந்துட்டு அவர் மறந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு அவரோட மைண்டை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த பேர்டோட அந்த சாங் தான், அந்த ஸ்வீட்னஸ் தான், அந்த ரிலீஃப் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து மெலோடியஸாக பாடக்கூடிய பேர்டு, இது வந்து ஒரு இமார்டலான ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு வந்து அழிவே கிடையாது. த சேம் சாங் ஆஃப் த பேர்ட், இந்த 19 கேர்ள் இருக்கு இல்லையா, இந்த பேர்டோட சாங்கை நிறைய பேர் கேட்டிருக்காங்களாமா. ஓகே, த சேம் சாங் ஆஃப் த பேர்ட் ஹேஸ் பீன் ஹியர்டு பை த பீப்புள் ஆஃப் ஆல் ஷார்ட்ஸ். எல்லாருமே கேட்டிருக்காங்க. எப்போ, ஏர்லி டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் டேஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 19 கேர்ளோட இந்த பேர்டோட சாங்கை வந்துட்டு கேட்டுட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? இட் வாஸ் ஹியர்டு பை Empress of Clown, and then Ruth of Bible, the princess imprisoned in enchanted castles in fairy lands of Forlorn. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறவங்களும் சேடாக இருக்கிறவங்களும் எம்ப்ரஸ்ஸு, க்ளவுன்ஸு, கிங்கு, குவீனு, இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்களாமா இந்த பேர்டோட சாங்ஸை வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த பேர்டு இப்போ மட்டும் பாடலை, இப்போ மட்டும் இந்த ஸ்வீட்னஸை கொடுக்கல, இது வந்து எப்போ ஓல்டன் டேஸ்லேருந்து ஏர்லி டைம்லேருந்து பாடிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது பாடிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக பெயின் ரிலீஃபாக தான் வந்துட்டு அது வந்து இருக்குது, பெயின் கில்லராக தான் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஃபோர்லோன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபோர்லோன் அப்படின்னா வருத்தம். ஓகே, இப்போ வந்து சேடாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்குலாம் சாங்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சேட்னஸ்லேருந்து வெளில வந்துடுவாங்க. ஒரு சிலர்லாம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அந்த ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாங்ஸ் கேட்பாங்க. ஓகே, இந்த ஃப்ளூட்டோட அந்த ஃப்ளூட் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அதை கேட்டால் ஒரு சிலர் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ளூட்டை அண்ட் தென் சும்மா மைல்டாக இருக்கிற மியூசிக்ஸு, ஓகேங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் அப்படி சாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவுமே லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. இது அப்போவே இருந்திருக்கு. ஓகேவா? அப்போயே நம்ம ஜான் கீட்ஸு ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ஃபீல் பண்ணியிருக்காரு, அதை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை, அந்த ஒரு ஸ்வீட்னஸை வந்து இந்த பேர்டு வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ இல்லை, அது எப்போவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸா நம்பர் 7ல் சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா நம்பர் 8ல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபோர்லோன் அப்படின்னா வருத்தமாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, இந்த ஃபோர்லோன் மூலமாக இந்த வேர்டு மூலமாக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வேர்டு தான் ஸ்டான்ஸா நம்பர் 7ல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். எதுக்காக இந்த வேர்டு மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ அவர் இருக்கிறதே இமேஜினேஷன் வேர்ல்டில், ரைட்? ஏன் அப்படின்னா ஹீஸ் சிட்டிங் இன் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ, ரைட்?
அவர் வந்து அந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச்சஸ்ல உட்கார்ந்துருக்காரு. யாரு கூட உட்கார்ந்துருக்காரு? நைட்டிங்கேல் பேர்ட் கூட உட்கார்ந்துருக்காரு. How it is possible? இதெல்லாம் பாசிபிளா? இல்ல, அவரே சொல்லிட்டாரு, நான் இப்ப எங்க இருக்கேன்? இமேஜினேஷன்ல இருக்கேன். இமேஜினேஷன் விங்ஸ் மூலமா நானும் என்ன பண்ணணும்? நைட்டிங்கேல் பேர்டு கூட பறக்கணும்னு சொன்னாரு இல்லையா? அப்படி பறந்து போனாரு, பிரான்ச்சஸ்ல உட்கார்ந்தாரு. எந்த ஃபிளாஸும் பார்க்க முடியல, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஈவன் தோ he can feel the fragrance of the different kinds of flowers, right? சொன்னார் இல்லையா? இப்போ the poet says that the word reminds him, எந்த வேர்டு? of his actual life. இப்போ அவர் எங்க வந்துட்டாரு? ஆக்சுவல் லைஃப்க்கு வந்துட்டார், ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டார். ஓகே, and being and brings him back to his self. இப்பதான் அவர் என்ன பண்றாரு? தன்னை அவரோட செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்றாரு. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு? இமேஜினேஷன்ல இருந்தாரு. இப்போ ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டார். ஸோ இந்த ஃபோர்லன் அப்படிங்கிற வேர்டு அவருக்கு எதை ரிமைண்ட் பண்ணுதாமா? இந்த செல்ஃப், அந்த ரியாலிட்டியை ரிமைண்ட் பண்ணுது, ஆக்சுவல் லைஃபை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ he bites goodbye to the nightingale because imagination can keep a man from his real situation for a long time, right? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இமேஜினேஷன், கற்பனை கோட்டை கட்டினோம்னா அதில் நம்ம போய் லைஃப் லீட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதை தான் அவரும் அங்கே சொல்லியிருக்கார். அதாவது நைட்டிங்கேலுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்றாரு. ஏன் அப்படின்னா இமேஜினேஷன்ல நம்மளுடைய லைஃபை லீட் பண்ண முடியாது. பிகாஸ் இமேஜினேஷன் can keep a man from his real situation for a long time. ஒரு கற்பனை பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம வந்துட்டு இங்கே போகலாம், அங்கே போகலாம், இவ்வளோ இதையெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், நம்ம கற்பனை வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அது ட்ரீம்லேருந்து வெளில வந்துட்டோம், அது வந்து டே ட்ரீமாக இருந்தாலும் சரி, நைட் ட்ரீமாக இருந்தாலும் சரி, ட்ரீம்லேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரியாலிட்டிக்கு வந்துடுவோம். ட்ரீம் இஸ் அ ட்ரீம், ரைட்? ட்ரீம் இஸ் அ ட்ரீம், ரியல் இஸ் அ ரியல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரும் இந்த ரியல் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. இமேஜினேஷன் லாங் டைமில் வராது அப்படிங்கிறது இவருக்கு ரியலைஸ் ஆகுது. இன்ஸ்டன்ட்லி he hears the bird song going away from him. He asks himself whether he is asleep or awake. Was it a vision or a waking dream? அதாவது இந்த மாதிரியெல்லாம் அவர் நினச்சிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேர்டு வந்து பாடிட்டு இருக்கிற சத்தம் வந்து இவருக்கு கேட்கறது குறையுது. He hears the bird song going away from him. அந்த சாங் வந்து அவரை விட்டு போய்கிட்டே இருக்கு. அப்போதான் அவர் வந்துட்டு அவருக்குள்ளேயே அவர் வந்து கேட்டுக்கிறாரு, நம்ம வந்து தூக்கத்தில் இருக்கோமா இல்லை எந்திரிச்சிட்டோமா? வாஸ் இட் எ விசன் ஆர் waking dream அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை ஆன்சர் நம்பர் 8 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ he completes the ode to Nightingale போமையும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, ஆக்சுவலி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நத்திங் இஸ் டிஃபிகல்ட்டி இந்த போயம். இதில் வந்து டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜான் கீட்ஸ் நைட்டிங்கேல் பேர்ட் வந்து பாடினுச்சு, அதில் அட்மயர் ஆனார். அவர் இருந்த அந்த சாரோஃபுல், இந்த சாரோனஸ், இந்த சேட்னஸ்லேருந்து எப்படி அந்த சாங் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுச்சு. அண்ட் தென் ஒரு சில கம்பேரிஷன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இமேஜினேஷனில் போயிருந்தார், இமேஜினேஷன் வேர்ல்டில் இருந்தார், அங்கே அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஆக்சுவல் லைஃபுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டார். ஆக்சுவல் லைஃப்க்கு வந்துட்டு இமேஜினேஷனில் லாங் டைம் நம்மளால் இருக்க முடியாது, ரியாலிட்டியில் தான் நம்ம இருக்க முடியும். தென் இமேஜினேஷன் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃபை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தட்ஸ் ஆல் ode to a Nightingale. தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.